இது எல்லாமே வந்து எவ்வளோ ஒத்துமையாக இருக்குது பாருங்கள், அதாவது அழகாக இருக்குது. ஸோ இவங்களுக்கும் நாங்கள் வந்து 24 மணி நேரம் பராமரிப்பு பாருங்கள். அங்கே 360 டிகிரி கேமரா வச்சுருக்கோம் இங்கே ஃப்ரண்ட்டில். அதை வந்து ஃபுல்லாக மானிட்டர் பண்ணியிருப்போம். எனிதிங் ரிக்வயர்டு இம்மீடியட்டாக இது பண்ணுவோம். இப்போ ஒரு பசு வந்து ஒரு கன்று போட போகிறது அப்படின்னா அதுக்காக தனியாக ஒரு மண்ணில் இடம் வச்சுருக்கோம். அது ஏன்னா இங்கே வந்து சிமெண்ட் தரையில் குழந்தை ஒரு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது மண்ணில் வந்தால் தான் அது வந்து எழுந்து நின்று அது நிற்க முடியும். அதுக்காகவும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ டாக்டர் வந்து ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் வருவார், வெட்டினரி டாக்டர். அவர் வந்து என்னென்ன அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் கொடுக்கணும், என்ன மாதிரி எதாவது ட்ரீட்மெண்ட் வேணும்னாக்கா கொடுக்கணும். அது மாதிரி ரொம்ப இதை வந்து குழந்தைகள் மாதிரி இதை பார்த்துட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னாக்கா இந்த இதுக்குள்ளே எல்லாமே வந்து ஃபேனெல்லாம் கூட போட்டிருக்கோம் பாருங்கள். ஒரு மாட்டுக்கு எல்லா அந்த ஃபெசிலிட்டி இங்கே 24 மணி நேரமும் அந்த மியூசிக் ஓடின்னு ஒரு ஆமாம் மியூசிக் கேட்கும். ஏன்னா இந்த ஃப்ளூட்டு கேட்கும் பொழுது அது அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் அதனால மில்க் ஈல்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறத நாங்கள் பார்த்துருக்கோம். ப்ளீஸ் சார், வித் யுவர் பெர்மிஷன். வாங்க வாங்க வாங்க. இது எப்படி ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிறத காமிக்கிறேங்க. இதை பார்த்து இது பண்ணாக்க அது மாதிரி சாப்பிடும். நீங்கள் ஃபீட் பண்ணி பாருங்கள் இது எப்படி. ஏன்னா ஒரு மாட்டுக்கு ஃபீட் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ நல்ல விஷயம். கேப் விட்டு இதே மாட்டுக்கு கொடுக்கலாம். நீங்கள் கரெக்ட் சார். ஆக்சுவலி இப்படி கொடுப்போம். இப்படி கொடுக்கும். இப்படி கொடுக்கறத விட இது கொடுத்தா தான் அது சாப்பிட்றதுக்கு இதுவான விஷயம். ஸோ ஃபுட் எல்லாம் கரெக்ட் டைம் எல்லா டைம் இங்கே வந்து இந்த கிராஸ் கூட இங்கேயே ஒரு 5 ஏக்கர் வச்சுருக்கோம். அதில் பயிர் பண்ணி அந்த கிராஸை தான் கட் பண்ணி கொடுக்குறோம். எல்லாமே இன்ஹவுஸில் இருக்குது. ஜென்ரலாக இது மாதிரி பெரிய ஃபார்மில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மிஷினை வச்சு பாலை கறப்பாங்க. அது வந்து அதுக்கு ரொம்ப சரியான விஷயம் இல்லை. அதனால் இங்கே வந்து மேனுவலாக ஒரு பால் கறக்கிறதுக்குன்னு 2-3 பேர் இருக்காங்க. அவங்க தான் கறப்பாங்க. ஸோ ஏன்னா முதல்ல கன்றுக்குட்டிக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் எவ்வளோ அளவு எடுக்க முடியுமோ அந்த அளவு தான் எடுக்கணும். அப்படிங்கிறத பார்த்து நாங்கள் பண்ணுற வழக்கம்.